திருப்பத்தூர் அருகே வைத்தியம் பார்க்க சென்ற பெண்ணை மணந்த போலி சாமியாரிடம் இருந்து தனது மகளை மீட்டுத் தருமாறு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். உமையப்ப நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த காயத்ரி என்பவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென சுயநினைவு இல்லாமல் கை கால் இழந்து பாதிக்கப்பட்டிருந்துள்ளார். இந்நிலையில் அக்கம்பக்கத்தினர் கூறியதை நம்பி அவரது தந்தை ரமேஷ், தாய் கவிதா கோமலேரி கொட்டாய் பகுதியில் வனத்துறையை ஒட்டியுள்ள மகா காளியம்மன் கோவிலில் உள்ள சாமியார் சுப்பிரமணியிடம் மகளை வைத்தியத்திற்காக அழைத்துச் சென்றுள்ளனர். மகளுக்கு பேய் பில்லி சூனியம் செய்து வைத்திருப்பதாகவும் அதற்கு ஆடு, கோழி உள்ளிட்ட உயிர்களை பலி கொடுத்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்று கூறிய போலி சாமியார் கோவிலில் 2 வாரங்கள் தங்கி வைத்தியம் பார்த்து செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார். 2 வாரமாகியும் தனது மகளின் உடல்நிலை சரியாகாததால் அவரை வேறொரு இடத்திற்கு அழைத்து சென்று குணப்படுத்தி மகளை கடந்த 2 ஆண்டாக வாணியம்பாடி அருகே உள்ள அர்-ரஹ்மான் நர்சிங் கல்லூரியில் சேர்த்துள்ளனர். கடந்த 22ஆம் தேதி பயிற்சி முடித்துவிட்டு காயத்ரி வீடு திரும்பாத நிலையில் காயத்ரியின் பெற்றோரை செல்போனில் தொடர்பு கொண்ட சாமியார் சுப்பிரமணி உங்கள் மகளை தான் 2வது திருமணம் செய்து கொண்டதாக கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த காயத்ரியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போலி சாமியார் சுப்பிரமணியின் வீட்டிற்கு சென்று அவரது முதல் மனைவியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாருமே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா அவங்களும் செத்துருவாங்கன்றதுனால தான் அவங்க 2 பேர் மட்டும் தான் கல்யாணம் பண்ணாங்க. யாரும் இல்லங்க. இதான் உண்மை. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இது முதல்ல எப்படின்னு தெரியுமா? அந்த கோயில அந்த பொண்ணு வந்தது இருமலோட ஜோரத்தோட வந்ததே எங்க இவரை பார்க்கறது தானா. இவர் வந்து அடிநோட்டுக்காக தான் வந்ததான். தொடர்ந்து இதுகுறித்து ஆலங்காயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பெண்ணின் பெற்றோர் ஆசை வார்த்தை கூறி 2வது திருமணம் செய்த போலி சாமியாரிடம் இருந்து தங்களது மகளை மீட்டுத் தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே வைத்தியம் பார்க்க சென்ற பெண்ணை மணந்த போலி சாமியாரிடம் இருந்து தனது மகளை மீட்டுத் தருமாறு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். உமையப்ப நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த காயத்ரி என்பவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென சுயநினைவு இல்லாமல் கை கால் இழந்து பாதிக்கப்பட்டிருந்துள்ளார். இந்நிலையில் அக்கம்பக்கத்தினர் கூறியதை நம்பி அவரது தந்தை ரமேஷ், தாய் கவிதா கோமலேரி கொட்டாய் பகுதியில் வனத்துறையை ஒட்டியுள்ள மகா காளியம்மன் கோவிலில் உள்ள சாமியார் சுப்பிரமணியிடம் மகளை வைத்தியத்திற்காக அழைத்துச் சென்றுள்ளனர். மகளுக்கு பேய் பில்லி சூனியம் செய்து வைத்திருப்பதாகவும் அதற்கு ஆடு, கோழி உள்ளிட்ட உயிர்களை பலி கொடுத்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்று கூறிய போலி சாமியார் கோவிலில் 2 வாரங்கள் தங்கி வைத்தியம் பார்த்து செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார். 2 வாரமாகியும் தனது மகளின் உடல்நிலை சரியாகாததால் அவரை வேறொரு இடத்திற்கு அழைத்து சென்று குணப்படுத்தி மகளை கடந்த 2 ஆண்டாக வாணியம்பாடி அருகே உள்ள அர்-ரஹ்மான் நர்சிங் கல்லூரியில் சேர்த்துள்ளனர். கடந்த 22ஆம் தேதி பயிற்சி முடித்துவிட்டு காயத்ரி வீடு திரும்பாத நிலையில் காயத்ரியின் பெற்றோரை செல்போனில் தொடர்பு கொண்ட சாமியார் சுப்பிரமணி உங்கள் மகளை தான் 2வது திருமணம் செய்து கொண்டதாக கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த காயத்ரியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போலி சாமியார் சுப்பிரமணியின் வீட்டிற்கு சென்று அவரது முதல் மனைவியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாருமே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா அவங்களும் செத்துருவாங்கன்றதுனால தான் அவங்க 2 பேர் மட்டும் தான் கல்யாணம் பண்ணாங்க. யாரும் இல்லங்க. இதான் உண்மை. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இது முதல்ல எப்படின்னு தெரியுமா? அந்த கோயில அந்த பொண்ணு வந்தது இருமலோட ஜோரத்தோட வந்ததே எங்க இவரை பார்க்கறது தானா. இவர் வந்து அடிநோட்டுக்காக தான் வந்ததான். தொடர்ந்து இதுகுறித்து ஆலங்காயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பெண்ணின் பெற்றோர் ஆசை வார்த்தை கூறி 2வது திருமணம் செய்த போலி சாமியாரிடம் இருந்து தங்களது மகளை மீட்டுத் தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்.